Good evening to all, pa. Good evening, sir. Good evening, sir. Good evening, ma. Good evening, ma. Okay, ma. Ready? I think last classல எடுத்து கம்ப்ளீட் பண்ணி போயிருக்கிறேன். நல்லா படிச்சுக்கலாம் அது வரைக்கும். ஓகே, டுடே என்ன பார்க்க போறோம் சொன்னாக்கா ரெடாக்ஸ் ரெயாக்ஸ். ஓகே, டாபிக் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அல்லது எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன் சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்? எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன். நல்ல கவனி, ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அல்லது எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, நான் பேசலாம், கேக்குதாமா? Yes, sir. Yes, sir. Yes. Okay. Yes, ready. நல்லா கவனிங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் மீனிங் என்ன சார்? நல்லா கவனி, ரெடாக்ஸ் ரியாக்ஷன் மீனிங் என்ன சார்? அப்படி சொன்னா இந்த ரெடாக்ஸ் அப்படின்னா மீனிங் நல்லா கவனிச்சுக்க. ஒரு ரியாக்ஷன்ல என்னமா, ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் அண்ட் ரெடக்ஷன், இது ரெண்டும் நடந்துச்சுன்னா அதுப்பா ரிலாக்சேஷன்மா. நல்லா கவனிங்க, ஒரு ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் சொல்றேன்? ஆக்சிடேஷன் நடக்கணும், ரெடக்ஷன் நடக்கணும். புரியுதா? ஓகே, ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் ரெடக்ஷனும் நடந்தா அந்த ரியாக்ஷன் பேர் தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, எஸ். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன், லிசன், நல்லா கவனி. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ், ஆக்சிஜன் எடுத்துமோ ஆக்சிஜன் ஒடுக்கமோ நடந்தா யா 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 புரியுதா? ரெடாக்ஸ்னா ஆக்சிடேட்டர் ஒடுக்க வினை, ரெடாக்ஸ்னா ஆக்சிடேட்டர் ஒடுக்க வினை, ஆக்சிடேஷனா ஆக்சிடேட்டர், ரெடக்ஷனா ஒடுக்கும். அவ்வளவுதான். இது நல்லா கவனம், வேணா எழுதுற மாதிரி, இது ஒடுக்கும். இது ஆக்சினேட்டர். ஓகேவா? ரெடாக்ஸ் என்பது ஆக்சினேட்டர் ஒடுக்க, இந்த ஆக்சிடேட்டர் ஒடுக்க வேணே சொல்லி, சரியா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 2Na plus Cl2 gives 2NaCl. நல்லா கவனிங்க, 2Na plus gives 2NaCl. கரெக்டா? எஸ். இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கவுண்ட் பண்ணலாமா? சொல்ல முடியுமா பாருங்க. சோ இந்த 2Na இருக்கலாமா, இந்த Na உடைய ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுமா? யாரோ சொல்ல முடியுமா பாருங்க. 1, sir. Na க்கு 1ஆமா? Na க்கு 2வா? Sir. என்னப்பா? 0, sir. Yeah, 0 is correct. Yes and 0. ஏன்னா தனித்தனியில எந்த எலிமெண்டோட யா, வெரி குட். அது ஃப்ரீ ஸ்டேட் இருக்கு. Cl க்கு 0. ஆனா ஆனா ப்ராடக்ட்ல NaCl இருக்கலாமா? அந்த Na க்கு என்ன சார்ஜ்? +1. Cl க்கு -1. இப்ப பாருங்க, நல்லா கவனி, லிசன். அப்போ இந்த Na உள்ள நம்ம 10th கிராஃப் படிச்சிருப்போம்ல, சோ இப்படி போட வேண்டிய கிராஃப். சோ இங்க 0 இருக்கும், இங்க +1, இங்க +2, இங்க +3 இப்படி போகும், இங்க -1, -2, -3 இப்படி போகும்,
0 இருந்து +1 தான் வருது. அப்ப 0 இருந்து +1 இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் 0 இருந்து -1 டிக்ரீஸ் ஆகுது மீனிங். நம்ம 0 to +1 அது இன்க்ரீஸ். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனா அதுக்கு பேர் என்னமா? ஆக்சிடேஷன். எஸ்டே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், ஆக்சிடேஷன். அதே கவனி, இங்க Cl இருந்து இந்த Cl வாங்க போடலாமா? இந்த Cl2 இருந்து இந்த Cl வந்தா ஓகேவா? என்ன ஆகுது? 0 to -1. அப்ப 0 to -1 என்ன ஆகுது? ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. ஐ அம் கரெக்ட்? நல்லா புரிஞ்சுக்கோ. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுனா என்னது? ரிடக்ஷன். யா, புரியுதா? அப்ப நல்லா கவனி, ஒரு ரியாக்ஷன் எழுதுனேன். 2Na + Cl2 gives 2NaCl ஒரு ரியாக்ஷன் எழுதுனேன். இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. அதனால இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லணும்? ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லணும். புரியுதா? இதுதான் ரெடாக்சேஷன். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட். சார் சொல்லுங்க சார். சார் சார் 407 என்ன சார்? ஐயோ, என்ன சார் முன்ன 430 கிட்ட சொன்னீங்க, இப்ப பார்த்தா 407 தெரியுது. அடாடா. ஓ, மைனஸ் போயிடுச்சு. ஓஹோ ஓ, சரிங்க சார். என்ன சார் கிளாஸ் இருக்கேன், ஆன்லைன் கிளாஸ் இருக்கேன், முடிச்சு பேசுறேன். ஆன்லைன் கிளாஸ் இருக்கு சார், முடிச்சு பேசுறேன். ஓகே. ஓகேம்மா, ரெடி? நல்லா கவனி. 2Na + Cl2 gives 2NaCl. அப்ப இதுல வந்து Na ல இருந்து Na பிளஸ்ஸா போகுதுன்னா அது ஆக்சிடேஷன் எடுக்க சொன்னோம். C ல இருந்து Cl-னா என்னது? ரிடக்ஷன் சொல்லணும். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் தான் அந்த ரியாக்ஷன் நேம் என்ன சொல்லணும்? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். யா, கிளியரா? புரியுதா? யா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களேன், நான் இந்த இந்த ரியாக்ஷன்லயே ஆஃப் ரியாக்ஷன் சொல்றேன். எப்படி எதுலன்னு கேட்டா நல்லா கவனிக்கணும். 2Na, ஓகேவா? 2Na gives 2Na plus 2 electrons. அதே மாதிரி Cl2 gives, Cl2 plus 2 electron gain பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சு? 2Cl minus மாறிடுச்சு. புரியுதா? எலக்ட்ரானை லாஸ் பண்ணா ஆக்சிடேஷன், எலக்ட்ரானை கெயின் பண்ணா ரிடக்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எஸ், அப்ப இந்த ரெண்டு ரியாக்ஷன் தான் இந்த ஒரு ஃபுல் ரியாக்ஷன்ஸ். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா பாருங்க. இந்த 2 ரியாக்ஷன் தான் இது, இந்த ஒரு ஃபுல் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே, கிளியர்? யா, அப்ப இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல உனக்கு எஸ் அந்த குளோரின் 2ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 தான் இங்க வந்திருக்கா சார் முன்னாடி? இல்லப்பா, குளோரின் 2ல இருக்க 2 தான் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கா சார்? 2 குளோரின். ஆமா ஆமாமா ஆமா. சோ நல்லா கவனிச்சுக்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம்? இதுக்கு பேரு ஆக்சிடேஷன் சொல்லுவோம், இதுக்கு பேரு ரிடக்ஷன் சொல்லுவோம். கரெக்டா? கிளியரா? எஸ், நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் பாருங்க. லிசன். 2Na plus S gives Na to S. இந்த ரியாக்ஷன் ரெடாக்ஸ் ரியாக்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். நல்ல கவனி, இந்த ரியாக்ஷன் ரெடாக்ஸ் ரியாக்ஷனா இல்லையா கண்டுபிடிச்சலாமா? கிளியரா? எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க, இந்த NAக்கு 0 இல்லையா? இதுக்கு 0. ஏன்னா எப்படி இருக்கு? 3 ஸ்டேட் இருக்கு. ஆனா இந்த NA என்னது? +1. S என்னது? -2. புரியுதா? எஸ். இப்போ பாருங்க, NA விழுந்து NAக்கு என்ன பண்ணுங்க? ஏரோ மார்க் போடுறேன் பாருங்க. NA விழுந்து NA போனா என்ன சார்? அப்படி சொன்னா 0 விழுந்து +1 போகுது. ஆமா தானே? அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுது? 0 விழுந்து +1 அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆஸ் இல்லையா? அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது நேம் என்ன?
ஆக்சிடேஷன். யா, அடுத்தது S 0ல இருந்து S -2 இல்லையா? அப்போ S ல 0ல இருந்து -2 தான் அது. சொல்லுங்க. ஐயா, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ். அப்ப இதுக்கு நேம் என்ன சொன்னா? ரிடக்ஷன். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். புரியுதா? அப்ப இந்த மாதிரி எந்த ரியாக்ஷன் வந்தாலும் நம்ம உனக்கு ஆக்சிடேஷன் எடுத்துறீங்க, ரிடக்ஷன் எடுத்துறீங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரியாக்ஷனை ரிடாக்ஸ் ரியாக்ஷனல் எதுக்கு சொல்லிடலாம். ரிடாக்ஸ் ரியாக்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். -2 புரியுதா? எஸ். -2 எப்படி சார்? -2 -2 -2 எப்படி எப்படி சொன்னா ஒண்ணும் கிடையாதுமா. இப்போ நல்லா கவனிச்சுக்க. இப்போ இங்க இப்ப இது வந்து இப்படி சார்ஜா மாத்தும் போது இங்க இருக்க இந்த இந்த வேல்யூ இங்க போடணும், இங்க இருக்கிற வேல்யூ இங்க போடணும். அப்போ கிராஸ் மியூட்டேஷன் பண்ணணும். புரியுதா? அப்ப S வந்து 1 டைம் இருக்கா, அப்ப NA கொடுக்கணும். NA 2 டைம் இருக்கா, அது S கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு பிளஸ், செகண்டுக்கு மைனஸ். இதுதான் பார்க்கணும். சரியா? எஸ் சார். புரியுதா? யா, ஓகேம்மா. இப்போ ஆக்சிடேஷன் மீனிங் என்ன சார் அப்படி சொன்னா நல்ல கவனி. ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஐம் கரெக்ட்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஓகேவா? எஸ். ரிடக்ஷன் என்ன சார் கேட்டா என்ன சொல்லணும்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். எஸ் ஆர் நோ? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்னன்னாக்கா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் என்ன சொன்னது? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ் என்ன சொன்னது? ரிடக்ஷன். அவ்வளவுதான். இந்த இந்த விஷயம் உனக்கு மைண்ட் இருந்தா போதுமா? ஈஸி, வெரி வெரி ஈஸி. ஓகே, கிளியர்? புரியுதா? ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்ம இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் நம்ம டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிடக்ஷன். புரியுதா? இந்த விஷயம் நீங்க மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? கிளியரா நான் சொல்றேன்னு? எஸ். இப்ப நான் ஒரு ஈக்குவேஷன் ரைட் பண்றேன். அதுல எதுல ஆக்சிடேஷன் எதுல ரிடக்ஷன் நீங்க தான் சொல்லணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. Na plus H2 gives 2NaH. நல்ல கவனி. 2Na plus H2 gives 2NaH. சரியா? நல்ல கவனி. 2Na plus H2 gives 2NaH. சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இதுல எதுல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, எதுல ரிடக்ஷன் நடந்திருக்கு? இது ரிடாக்சேஷன் இல்லையா? ஸ்பீட சொல்ல போல நீங்க சொல்லுங்க. சோடியத்துல ஆக்சிஜன் யா, இப்ப நம்ம செக் பண்ணிடுவோமா? நல்ல கவனி. இப்போ அவங்க ஆக்சிஜனுக்கு 0, ஏன்னா சாரி சோடியத்துக்கு 0. ஏன் சோடியம் 0னா ஃப்ரீ ஸ்டேட் இருக்கு. இங்க ஹைட்ரஜனுக்கு 0, ஏன்னா இதுவும் ஃப்ரீ ஸ்டேட் இருக்கு. இங்க Na பார்த்தீங்கன்னா என்னமா +1, H எவ்வளோ -1. ஞாபகம் இருக்கா? மெட்டல் கூட ஹைட்ரஜன் இருக்கும்போது -1 Hக்கு ஞாபகம் இருக்கா? இது நம்ம எப்படி சொல்லணும்? மெட்டல் H வந்து மைனஸ் இருக்கும்போது, நல்ல கவனி, H இருக்கும்போது ஹைட்ரஜன், H இருக்கும்போது சொல்லுவீங்க ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லுவோம். இது H மைனஸா இருந்தா அதுக்கு பேர் வந்து ஹைட்ரைடு. ஹைட்ரைடு. சப்போஸ் இந்த H மைனஸ் Na கொடுத்தால இந்த சோடியம் ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. NaH நேம் என்ன? சோடியம் ஹைட்ரைடு. எழுதி வச்சுக்கணும். புரியுதா? ஓகே. இப்போ இந்த இதுல 2 ஆஃப் ரியாக்ஷன் இருக்குமா? யார் சொல்ற? அந்த 2 ஆஃப் ரியாக்ஷன் சொல்ல போலாம். நான் எழுதுறேன், நீங்க சொன்னா எழுதுவேன். என்ன ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு? ஒரு ஆக்சிடேஷன் இருக்கு, ஒரு ரிடக்ஷன் இருக்கு. கரெக்டா? எஸ். இப்ப பாருங்க, சோடியம் வந்து சோடியம் பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஆமா தானே? அப்ப இது எழுது ஆக்சிடேஷன் நம்பர் வந்து
இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் இன்க்ரீஸ் ஆனா அது பேரு ஆக்சிடேஷன். இங்க பாருங்க H 0 இருந்து -1 போயிருக்கு. அப்ப 0 இருந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குங்க, டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் ஆனா ரிடக்ஷன். இப்ப எழுதாச்சு. இப்ப எனக்கு ஆக்சிடேஷன் எங்க நடந்திருக்கு, ரிடக்ஷன் எங்க நடந்திருக்கு, எனக்கு எடுத்து அந்த ரியாக்ஷன் சொல்ல பார்க்கலாம். யார் சொல்றீங்க? ஆக்சிடேஷன் சோடியத்தில் சொல்லுங்க, ரியாக்ஷன் சொல்லுங்க. 2Na gives 2Na plus 2Na gives 2Na 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 plus எத்தனை கிராம் லாஸ், எத்தனை கிராம் லாஸ்? வெரி குட், 2 எலக்ட்ரான் லாஸ். அடுத்து சொல்லுங்க போலாம். H2 plus 2 electrons plus 2 electrons gives gives H 2H minus. 2H minus. வெரி குட், அவ்வளவுதான். சூப்பர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் என்னது, ஆஃப் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகே, சூப்பர். ஓகே, வெரி குட், நைஸ். புரியுதாமா? எஸ். அப்போ யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் மீனிங் என்ன, என்ன சொல்றேன், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் மீனிங் என்ன சொல்றேன்? ஒரு oxidation, ஒரு ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் நடக்கணும், ரிடக்ஷன் நடந்தா அது பேர் என்னது, ரெடாக்ஸ் ரியாக்ஷன். சப்போஸ் ஏதோ ஒண்ணு மட்டும் நடக்குதுன்னா அது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. சப்போஸ் ரெண்டுமே நடக்குதுன்னா அது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. கிளியரா? என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? யா, ஓகேப்பா, ஓகே. கவனி, நல்லா கவனி. இப்ப லிசன்மா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்ப நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட் CaCO3 gives, இதை ஹீட் பண்ணா இது டீகம்போஸ் ஆகும். எப்படி டீகம்போஸ் ஆகும்னு பார்த்தோன்னா, கவனி. ஸோ CaO பிளஸ் CO2 டீகம்போஸ் ஆகும். இப்ப நீங்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? சொல்லுப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் கால்சியம் சொல்லு பார்க்கலாம். கால்சியம் வந்து எந்த குரூப் எலிமெண்ட்? Second group element. செகண்ட் குரூப் எலிமெண்ட்டுக்குன்னா ஒரு எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர் வரும்? Plus 2. யா, +2. வெரி குட். இப்ப ஆக்சிஜன் சொல்லுங்கம்மா. ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளவுமா? Minus 2. -2. 3 ஆக்சிஜனுக்கு Minus 6. -6. அப்ப நல்லா கவனி, கால்சியம் +2 தெரிஞ்சிச்சு. ஒரு ஆக்சிஜன் -2, 3 ஆக்சிஜன் -6. அப்ப கார்பனுக்கு எவ்வளவு power வரும்? Plus 4. பிளஸ். யா, வெரி குட், +4. சூப்பர். புரியுதா? +4 வரும். அப்படி இங்க வாங்க, ப்ராடக்ட் வாங்க. இங்க CAக்கு எவ்வளவுமா? +2. ஏன்னா செகண்ட் குரூப் எலிமெண்ட். ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அப்போ -2. ஓகேவா? அடுத்தது இங்க ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 2 ஆக்சிஜனுக்கு -4. அப்ப கார்பனுக்கு +4. புரியுதா? இப்ப என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன பண்ணுங்க, ஆரோமர் போடுங்க. இப்ப CAல இருந்து இந்த CA போனா இங்கேயும் +2, இங்கேயும் +2. இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கானா? கிடையவே கிடையாது. அது கார்பன் இருந்து இந்த கார்பன் வாங்க, இங்கேயும் +4, இங்கேயும் +4. ஏன்னா சேஞ்சஸ் இருக்கா? சேஞ்சஸ் கிடையவே கிடையாது. அடுத்து ஆக்சிஜன் வாங்க, இந்த ஆக்சிஜன் இருந்து இந்த ஆக்சிஜன் வாங்க, இல்ல இந்த ஆக்சிஜன் இருந்து இந்த ஆக்சிஜன் கூட வாங்க. சோ இங்கேயும் -2, அங்கேயும் -2, அங்கேயும் -2. அப்ப எதனா சேஞ்சஸ் இருக்குன்னா? எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்ப இது ரெடாக்ஸ் ரியாக்ஷனா? No. சொல்லுங்கப்பா. No, sir. யா, அப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் உனக்கு அது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கேட்டா உனக்கு ஒவ்வொரு எலமெண்ட் கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணா, அந்த எலமெண்ட் அந்த எலமெண்ட் பண்ற முயற்சி பண்ணி பார்க்கணும். அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அது ரெடாக்ஸ் ரியாக்ஷன். நோ சேஞ்சஸ், நோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகே, கிளியரா? Yes, sir. யா, ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் லிசன். ஓகேம்மா, இப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் மீனிங் புரிஞ்சுட்டீங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் டைப்ஸ் இருக்குமா? அப்ப அது என்னன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் redox reactions. Types of redox reactions. சரியா? ஓகே, என்னென்ன redox reaction இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றா ரைட் பண்ண பார்த்துக்கோ.
ஒன்னு காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். காம்பினேஷன் காம்பினேஷன் ரியாக்ஷன். இரண்டு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். டீகாம்போசிஷன் reactions. மூன்று displacement reactions. displacement reactions. ஓகேவா? இந்த displacement reaction இருக்குலமா, இதுவே 2 types இருக்குமா. இதே வந்து 2 types இருக்கு. அது என்ன சொன்னக்கா, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒன்னு வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். செகண்ட் ஒன் வந்து நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் மெட்டல் displacement. displacement. ஓகேவா? அடுத்து fourth one என்ன சொன்ன கேட்டக்கா, disproportions reactions. disproportions. DIS ERO POR TIONATION. disproportions reactions சொல்லலாம். இதுக்கு வேற ஒரு நேம் இருக்கு, ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்னு காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ். competitive electron transfer reactions. transfer reactions. இதுதாம்மா, இந்த 5 types தான் நான் redoxation types. combination, decomposition, displacement, disproportions, competitive electron transfer. கிளியரா? எழுதாச்சா? ஓகே, நல்லா கவனி. இந்த 5மே ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஞாபகம் வச்சு வந்துடாதீங்க, ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நமக்கு தெரியும் என்னது, ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனோ ரிடக்ஷன் தான் அது ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். கரெக்ட்டா? எஸ். ஓகேமா. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் காம்பினேஷன் ரியாக்ஷன் பாருங்க. ஓகே, காம்பினேஷன். combination reactions. ஓகேவா? நல்லா கவனிமா. எந்த டெஃபினிஷன்? சேர்க்கை வினைகள். காம்பினேஷனா சேர்க்கை வினைகள் அல்லது கூட்டு வினைகள் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, காம்பினேஷன் சேர்க்கை வினைகள் என்ன பாருங்க. ஒண்ணும் கிடையாது, கார்பன், ஒன் செகண்ட், கார்பன் பிளஸ் ஆக்சிஜன், C+O2 gives. இது ஹீட் பண்ணா இது என்ன நடக்குதுன்னா CO2 கம்பைன் ஆயிடும். அது பேர் காம்பினேஷன்ஸ். இப்போ ரியாக்டன்ட்ல C+O2 எப்படி இருக்கு? C தனியா இருக்கு, O தனியா இருக்கு. ஆமா தானே? ஆனா ப்ராடக்ட்ல CO ஒன்னாயிடுச்சு. இது பேர் தான் அது காம்பினேஷன். கிளியர்? வெரி சிம்பிள். இப்போ இந்த ரிடாக்சேஷன் நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும் இல்லையா? கண்டுபிடிச்சலாமா? இப்போ இந்த இங்க கார்பனுக்கு ஆக்சிஜன் 0, இங்க O2க்கு ஆக்சிஜன் 0, ஏன்னா 3 ஸ்டேட். ஆனா இங்க O2 எவ்வளவு கேட்டா, ஒரு ஓக்கு -2, 2 ஓக்கு -4, அப்ப C எவ்வளவு? +4. யா, அப்ப என்ன பண்ணுங்க, இப்ப C ல இருந்து இந்த C க்கு போனா என்னமா, ஆக்சிஜன் நம்பர் என்னாவது 0 வந்து +4, அப்ப ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இதுக்கு நேம் வந்து ஆக்சிடேஷன். அதே O2 இருந்து O2 மைனஸ் இல்லையா, அப்ப 0 இருந்து -2 மாறுது. அப்ப என்னது இது? ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ்.
டிக்ரீஸ் மீன்ஸ் ரிடக்ஷன். அப்ப அப்ப கண்டிப்பா இந்த ரியாக்ஷன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி நீங்க எல்லா ரியாக்ஷன் செக் பண்ணிக்கலாம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் 3mg plus N2 plus N2 gives the heat பண்ணா Mg3N2 Mg3N2. சரி, எனக்கு ஒரு டவுட், யாராவது சொல்லுங்க, ஏன் 3mg எடுத்துக்கணும், ஏன் N2 எடுத்துக்கணும்? யாரு கரெக்டா சொல்லுப்பா? சொல்லுப்பா, ஏன்? இணைக்கும் ஆறுன்னு என்ன வந்துரும் சார், அதனால சார். வேற பிணைப்பு காண்பி. வெரி குட். அது எப்படி சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் கரெக்டா சொல்லி பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, நல்ல கவனிங்க, வந்துடாதீங்கம்மா. ஏன் வந்து C கூட O2 போட்டிருக்கீங்க, ஏன் 3mg கூட N2 போடுறீங்க, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரியா? நல்ல கவனி, மந்திராதீங்கம்மா. இந்த மாதிரி மந்திரம் எப்படி அப்புறம் நல்ல கவனி. ஜஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்க்கணும். மெக்னீசியோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. எஸ் ஆர் நோ? ஆமா தானே? மெக்னீசியம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. அப்ப எத்தனை பாண்ட் பேர், எத்தனை லோன் பேர் கேட்டா 2 பாண்ட் பேர். அப்ப ஒரு மெக்னீசியம் 2 பாண்ட் பேர். அப்ப 3 மெக்னீசியம் 6 பாண்ட் பேர். ஐ அம் கரெக்ட்? 6 பாண்ட் பேர். எஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? n-க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அது எவ்வளவு பாண்ட் பேர் லோன் பேர் கேட்டா 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். அப்போ ஒரு n-க்கு 3 பாண்ட் பேர், 2 n-க்கு 6 பாண்ட் பேர். இப்ப ஈக்குவல் ஆயிடுச்சு பாருங்க. மெக்னீசியம் பாண்ட் பேரோ நைட்ரோஜன் பாண்ட் பேர் ஈக்குவல் ஆயிடுச்சா இல்லையா? மெக்னீசியம் 6 பாண்ட் பேர் இருக்கு, நைட்ரஜனுக்கும் 6 பாண்ட் பேர் இருக்கு. அதுதான் நம்ம என்ன பண்றோம், 3mg எடுத்தா N2 எடுத்துக்கணும். அள்ளி பார்த்துருக்குதெல்லாம். அதே மாதிரி தான் பாருங்க, கார்பன் பிளஸ் C+O2 போட்டிருக்கேன். ஏன் C+O போடக்கூடாதா? போடக்கூடாது. ஏன்னு கேட்டா C உடைய வேலன்ஸ் எவ்வளோ? 4 மீன் அது பாண்ட் பேர். ஓக்கு வேலன்ஸ் எவ்வளோ? 6. 6ல 2 பாண்ட் பேர், 2 லோன் பேர். அப்ப ஒரு ஓக்கு 2 பாண்ட் பேர் தான், 2 போட்டா 4 பாண்ட் பேர் வரும். ஏன்னா கார்பனுக்கு 4 பாண்ட் பேர் இல்லையா? அதனால இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். மைண்ட்ல வச்சுக்கணும், மறக்கூடாது. புரியுதா? நீங்க அதை மைண்ட்ல வச்சுட்டா நீங்க கெமிக்கல் ஃபார்ம்ல இருந்து தப்ப மாட்டீங்களே. சொல்லுது புரியுதா? கிளியரா? மறுபடியும் யா, டோன்ட் கன்ஃபியூஸ். அப்ப நல்லா கவனி. அப்ப காம்பினேஷன் ரியாக்ஷனா என்ன சொல்லலாம்னா இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். புரியுதா? கிளியராமா? எஸ், நெக்ஸ்ட் போயிடலாம். செகண்ட் ஒன்னு நல்லா கவனி, டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். அது என்ன சார் டீகாம்போஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது, வெரி சிம்பிள். பாருங்களேன், எக்ஸாம் பாருங்க. 2H2O gives, இதை ஹீட் பண்ணா நமக்கு என்ன டீகாம்போஸ் ஆகும்னா 2H2 plus O2 டீகாம்போஸ் ஆகும். அதாவது உங்க வாட்டர் வந்து வாட்டர் மாலிகுலா இருக்கு, ஆனா ஹீட் பண்ண ஆயிடுது, அது டீகாம்போஸ் உடைஞ்சு போகுது. வேற கிடையாது, வாட்டர் வந்து உடைஞ்சு போகுது. H2 தனியாவோ O2 தனியாக வெளியே போயிடுது, அவ்வளவுதான். புரியுதா? அதே மாதிரி பாருங்களேன், இப்ப 2NaH சோடியம் ஹைட்ரைடா இருக்கு, சோடியம் ஹைட்ரைடா இருக்கு. இது ஹீட் பண்ணீங்க சொன்னாக்கா 2Na பிளஸ் 2Na பிளஸ் H2 சோடியமாவா ஹைட்ரஜனா மாறிது. நல்லா புரிஞ்சுக்கோ. ரியாக்டன்ட்ல சோடியம் ஹைட்ரைடு, ப்ராடக்ட்ல சோடியம் ஹைட்ரஜனா மாறிடு. புரியுதா? அதேதான், நல்ல கவனி. 2KClO3 2KClO3 இப்ப அதை ஹீட் பண்ண சொன்னாக்கா என்ன மாறும்? 2KCl ஆகும் பிளஸ் 3O2 மாறிடும். புரியுதா? 2KCl ஆகும் பிளஸ் 3O2 மாறிடும். KClO3 இருக்கு, அது 2KCl 3O2 டீகம்போஸ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ இந்த எல்லாமே என்னது டீகம்போசிஷன். புரியுதுங்களா? கிளியரா? இப்ப இதெல்லாமே ரெடாக்சேஷன் செக் பண்ணுங்க, நீங்க தான் செக் பண்ணணும் அப்புறமா. புரியுதா? செக் பண்ண தெரியும் எது ரெடாக்சேஷன் எது ரெடாக்சேஷன் சொல்லிட்டு. புரியுதா? எஸ். அப்ப டீகம்போசிஷன் மீனிங் புரியுதா என்னன்னு? எஸ் சார். இப்ப எனக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்க. காம்பினேஷன் டீகம்போசிஷன் மீனிங் சொல்ல போலாம். இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட மீனிங் சொல்லுங்க. ஒரு மூலக்கூறு ரெண்டு மூலக்கூறு வந்து ஒரு ரெண்டு மூலக்கூறு சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்குறது வந்து சேர்க்கை வினை. ஒரு காம்பினேஷன் சேர்க்கை வினை. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஒரு சேர்மம் ரெண்டு இதா மாறுறது வந்து நல்லா கவனி. ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட். நல்லா கவனி.
நல்ல கவனி. ரியாக்டன்ட்ல தனித்தனியா இருந்து ப்ராடக்ட்ல சேர்ந்துச்சுனாக்கா அது காம்பினேஷனு. ரியாக்டன்ட்ல சேர்ந்திருந்து ப்ராடக்ட்ல தனியா மாறிச்சுன்னா அது டீகாம்போசிஷன். வெரி சிம்பிள். புரியுதுங்களா? அப்ப இந்த ரியாக்ஷன் மெமரி பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ரியாக்ஷன் எப்படி மாறுக்குன்னு தெரிஞ்சா போதும். சரியாமா? இதெல்லாம் போய் மெமரி பண்ண அவசியம் கிடையாது. சரியா? இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம செக் பண்ணி சொல்ல போறோம். செக் பண்ண வேண்டிய 3 ரியாக்ஷனும் செக் பண்ணுவியா வீட்ல? எஸ் ஆர் நோ? யா. ஓகே. ஓகேமா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பாத்து நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? நான் எழுதுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவனி. இது டிஸ்பிளேஸ்மென்ட் 2 டைப்ஸ்க்கு அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட்னா மீனிங் என்னன்னா, இப்போ எக்ஸ் இருக்கு பிளஸ் ஒய் இசட் இருக்கு. இப்போ எக்ஸ் தனியா இருக்கா இல்ல சேர்ந்து இருக்கா? தனியா இருக்கு. ஒய் இசட்டும் சேர்ந்து இருக்கு. ஆனா ப்ராடக்டா மாறும்போது எக்ஸ் இசட்டாவும் பிளஸ் ஒய் தனியாவும் போறதா என்ன ரியாக்ஷன் சொல்லணும்? டிஸ்பிளேஸ்மென்ட். யா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? கிளியரா? எஸ் சார். புரியுதா பாருங்க. எக்ஸ் தனியா இருக்கும், ஒய் இசட் தனியா இருக்கும். ஆனா ப்ராடக்டா மாறும்போது ஒய் இசட்டாவும் சாரி எக்ஸ் இசட்டாவும் பிளஸ் ஒய்யாவும் மாறுறது என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் சொல்றோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இதுல நம்ம டைப்ஸ் இருக்கு. இதுல நம்ம டிஸ்பிளே தமிழியமா? டிஸ்பிளேஸ்மென்ட்னா இடப்பெயர்ச்சி வினைமா? இடப்பெயர்ச்சி வினை. டீகம்போசிஷன் சிதைவுறுதல் வினை. டிஸ்பிளேஸ்மென்ட்னா இடப்பெயர்ச்சி வினை சொல்லுவோம். ஓகேமா? ரெடி? இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் கவனி. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் மெட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். ஐ அம் கரெக்ட்? மெட்டல் displacement reactions. ஓகேவா? அப்ப மெட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னு சொன்னா நல்ல கவனமா கவனிக்கணும். புரியுதா? ஓகே. இப்பதான் நீங்க பீரியட் டேபிள படிச்சுக்கிறேன்னு நம்ம செக் பண்ண போறோம். பாப்போம் யாரெல்லாம் படிச்சுக்க சொல்லிட்டு. கவனி, நல்ல கவனி. இங்க காப்பர் சல்ஃபேட், CuS பண்ண காப்பர் சல்ஃபேட் பிளஸ் ஜிங்க். ஓகேவா? எஸ். சொல்லுங்க இப்போ எனக்கு காப்பர் மெட்டலா நான் மெட்டலா மெட்டல் ஆயிடுச்சா? அது மாதிரி காப்பர் சல்பர் ஆக்சிஜன் ஜிங்க் கண்டினியூஸா சொல்ல போலாம். யார் கேட்டா சொல்லுங்க. மெட்டல் சார். காப்பர் மெட்டல். சல்பர் ஆக்சிஜன் சல்ஃபர் நான் மெட்டல், நான் மெட்டல். ஆக்சிஜன் ஓகே. ஜிங்க் மெட்டல். மெட்டல். வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, வெரி குட். அப்போ இந்த காப்பர் கூட SO4 இருக்குல்லம்மா, இது காப்பர் மெட்டலு, ஜிங்க்கும் மெட்டலு. இந்த காப்பர் கூட SO4 ஜிங்க் கூட போயிடுது. ஐ மீன் அப்ப என்னக்கா நல்லா கவனி, இது எக்ஸ் இது YZ. புரியுதா? கிளியரா என்ன சொன்னது? அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சோ காப்பர் மட்டும் அப்படியே இருக்குமா? காப்பர் மட்டும் அப்படியே இருக்கும், ஜிங்க் சல்பேட்டா மாறிடும். அப்போ நல்ல இனி என்ன புரிஞ்சுன்னு சொன்னாக்கா, ஒரு மெட்டல் இருந்து இன்னொரு மெட்டலுக்கு ஒரு காம்பவுண்ட் என்ன பண்ணோம்? டிஸ்பிளேஸ் பண்ணா அது பேரு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நல்லா ஒரு மெட்டல் இருந்து இன்னொரு மெட்டல் போயிடணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மெட்டல் இருந்து இன்னொரு மெட்டலுக்கு போனா அது பேரு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் செக் பண்ணலாம். செக் பண்ணுங்க, தெரியல சொல்ல நான் சொல்றேன். சரியா? அப்ப வேற என்ன எக்ஸாம் இருக்கு? நிறைய எக்ஸாம் இருக்கு. எல்லா எக்ஸாம் பார்த்து எழுதிக்கோ. V2O5 வெனடியம் பென்டாக்சைடு. இப்ப சொல்லுங்க, வெனடியம் பென்டாக்சைடுல எது மெட்டல் எது நான் மெட்டல்? வெனடி. ஓகே, ஆக்சிஜன் நான் மெட்டல், வெனடியம் வந்து மெட்டல். வெனடி எந்த குரூப் மெட்டல்மா? எந்த பிளாக் மெட்டல்? S பிளாக்கா, D பிளாக்கா, P பிளாக்கா? D block. D block. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகேமா. அப்ப அந்த V2O5 5Ca கூட நம்ம போடும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னா 2V பிளஸ் 5CaO கன்வெர்ட் ஆயிடும். 5CaO மாறிடும். பாருங்க, மெட்டல் இருந்து மெட்டலுக்கு போகுது. கரெக்டா? இங்க வெனடியம் மெட்டல், அங்க கால்சியம் மெட்டல்.
அப்ப வெளியிடத்தில் உள்ள ஆக்சிஜன் தான் கால்சியத்துக்கு போகுது இல்லையா, அதனால இது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் TiCl4 பிளஸ் 2Mg. ஓகேவா, TiCl4 பிளஸ் 2Mg எப்படி சார் இருக்குன்னு சொல்லக்கா பாருங்க, இங்க Ti பிளஸ் இங்க 2MgCl2 போயிடும். அப்போ TiCl4 எது மெட்டல் எது நான் மெட்டல்? டைட்டானியம் மெட்டல், குளோரின் நான் மெட்டல், மெக்னீசியம் மெட்டல். புரியுதா? யா. அடுத்தது Cr2O3 plus 2Al gives Al2O3 plus 2Cr. புரியுதா? பாருங்க, Cr2O3 plus 2Al gives Al2O3 plus 2Cr. புரியுதா? இங்க Cr2O3 எது மெட்டல் எது நான் மெட்டல்? யா, குரோமியம் மெட்டல், Cr மெட்டல், O வந்து நான் மெட்டல், Al வந்து Al அலுமினியம் வந்து மெட்டல். அப்போ குரோமியத்தில் உள்ள ஆக்சிஜன் என்ன பண்ணுது, Al கூட போயிடுது இல்லையா, அதனால இது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஓகேவா, கிளியரா? அப்ப இந்த ஈக்குவேஷன் மெமரி பண்ண அவசியம் கிடையாதுமா, நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒரு மெட்டல் இருந்து இன்னொரு மெட்டலுக்கு போயிடணும், அது போனா அது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் நீ. புரியுதா? அதை விட்டு இதெல்லாம் மெமரி பண்ணக்கூடாது. இது Cr2O3 2Al இதெல்லாம் மெமரி பண்ண அவசியம் கிடையாது. அது மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகுது அதே தெரிஞ்சுக்கலாம். இப்போ Al2O3 சொல்றேன், ஏன் Al2O3 சொல்றீங்க? ஏன் வேற ஏதாவது சொல்லக்கூடாதா? யாரோ சொல்ல போகலாம், ஏன் Al2O3 நம்ம சொல்றோம்? சொல்லுமா, சொல்லுங்க, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படியே வேலன்ஸ் சொன்னா போதுமா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யார் கரெக்டா சொல்லுவேன்? கவனிமா, வெரி சிம்பிள்மா. Al2O3 ஏன் ஃபார்ம் பண்ணு, Al2O3 ஏன் ஃபார்ம் பண்ணு சொன்னாக்கா, ஒரு Al உடைய வேலன்ஸ் தான் 3 and 3மே பாண்ட் பேர் இருக்கும். அப்போ ஒரு Alக்கு 3 பாண்ட் பேர்னா 2Alக்கு எவ்வளவு 6 பாண்ட் பேர். ஆக்சிஜன் வேலன்ஸ் 6, 6ல 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர். அப்போ ஒரு ஆக்சிஜன் 2 பாண்ட் பேர்னா 3 ஆக்சிஜன் 6 பாண்ட் பேர். அப்போ Alலயும் 6 பாண்ட் பேர், ஆக்சிஜன்லயும் 3 பாண்ட் பேர். இதான் ரீசன் சொல்லணும். புரியுதா? திருத்தணும் முடிக்க கூடாது. ஓகே, கவனி, லிசன். ஸோ நெக்ஸ்ட்மா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, வேற ஒன்றும் தேவையில்லை. சரியா? இங்க சம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோ. ஆல் அல்கலி மெட்டல்ஸ், ஆல் அல்கலி மெட்டல்ஸ் எந்த குரூப் எலிமெண்ட் சொல்லுங்க போல யாராவது? First group element. யா, ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். அப்போ ஆல் அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் சம் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். Second. Some alkaline earth metals. அப்ப some alkaline earth metals அப்ப எதுன்னு கேட்டா அதையும் தெரிஞ்சுக்கணும். கால்சியம், ஸ்ட்ரான்சியம் and barium, which are very good reductions. நல்ல கவனி. ஆல் அல்கலி மெட்டல்ஸ்னா அப்ப எல்லாமே. அப்ப அல்கலி மெட்டல்ஸ் எதுமா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம், சீசியம் இதெல்லாம். சம் அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னா சில மட்டும். எது? கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், which are very good reductions. எது? நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நம்ம எடுத்துக்கூடிய மெட்டல்ஸ் இதெல்லாம். இது ஒரு பாயிண்ட். அப்ப இப்ப நான் எக்ஸாம்பிள் எழுத பாருங்களேன். 2Na இது அல்கலி மெட்டல்ஸா அல்கலி எர்த் மெட்டல்ஸா? Alkali metals. அல்கலி மெட்டல்ஸ். அப்ப 2Na plus 2H2O
2Na plus 2H2O gives வாட்டர் எப்படி ஆன்சர் வரும் H plus OH மைனஸா ஒரு வாட்டர்னா H plus OH ஒரு OH மைனஸ் 2 வாட்டர்னா 2H plus 2OH மைனஸ் அப்ப 2OH பண்ணோம் Na கூட வந்துரும் அப்ப 2NaOH மாறிடும் பிளஸ் என்ன வெளியே போயிடும் H2 கேஸா வெளியே போயிடும் இதுதான் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒண்ணும் கிடையாது இங்க H நான் மெட்டல் ஆக்ஸும் நான் மெட்டல் அப்ப வரக்கூடியது நான் மெட்டலா வருது எது கூட மெட்டலுக்கு வருது அப்ப நீ எப்படி புரிஞ்சுன்னு கேட்டாக்கா ஒரு ரியாக்டன்ட்ல ஒரு இடத்துல மெட்டல் ஒரு இடத்துல ஃபுல்லா நான் மெட்டல் இருந்தா அது பேர் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் புரியுதா நல்லா கவனம் சொல்றேன் பாருங்க ரெண்டு இடத்துலயுமே மெட்டல் இருந்தா அது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு இடத்துல மட்டும் மெட்டல் இருந்து ஒரு இடத்துல நான் மெட்டல் இருந்தா அது பேரு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிளியரா எஸ் நோ சார் எஸ் யா இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க இதுல கால்சியம் பிளஸ் அதே 2 மோல் வாட்டர் போடுறோம் கால்சியம் அதே 2 மோல் வாட்டர் போடுறீங்க கால்சியம் அதுங்க மெட்டல் வாட்டர் கூட H நான் மெட்டல் ஆக்சிஜன் நான் மெட்டல் அப்ப கண்டிப்பா இது நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி மாறும் கேட்டா CaOH twice பிளஸ் H2 கேஸ் வெளிப்பு புரியுதா ஓகே நல்லா கவனி இதுல செகண்ட் பாயிண்ட்மா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் செகண்ட் பாயிண்ட் லெஸ் ஆக்டிவ் மெட்டல்ஸ் எதை சொல்றான்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கோ லெஸ் ஆக்டிவ் metals such as magnesium and iron இதுதான் less active metals சொல்றாங்க அப்ப இது கூட நான் மெட்டல்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம் சரியாமா பாருங்க மெக்னீசியம் பிளஸ் 2H2O போட்டோம் சொன்னாக்கா எப்படி டிகம்போஸ் பாருங்க OH OH twice ஆகும் H2O வெளியே போயிடும் அதே மாதிரி 2Fe பிளஸ் 3H2O போடும்போது நமக்கு என்ன சார் கிடைக்குன்னு கேட்டாக்கா 2Fa பிளஸ் 3H2O போடும்போது Fe2O3 ஆகும் பிளஸ் 3H2 ஆகும் வெளிப்படும் இது நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மெக்னீசியம் மட்டும் மெட்டல் வாட்டர் உள்ளது எல்லாமே அது நான் மெட்டல் செகண்ட்ல அயன் மட்டும் மெட்டல் வாட்டர் எல்லாமே நான் மெட்டல் அப்ப நான் மெட்டல் மெட்டலுக்கு வருது அதனால இது நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டும் என்னது லெஸ் ஆக்டிவ் மெட்டல் எது மெக்னீசியமும் அயனும் புரியுதுங்களா எஸ் சார் எஸ் யா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இதுல தேர்ட் பாயிண்ட் கவனி இது வெரி இம்பார்ட்டன்ட் many metals of displacing hydrogen from acid ஆசிட்ல இருந்து ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்றது சில மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க வேற கிடையாது புரியுதா பாருங்க அமிலத்துல இருந்து ஹைட்ரஜனை சில உலோகங்கள் இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்ப எதுன்னு பார்க்க போறோம் இப்போ நம்ம ஜிங்க் எடுத்து 2HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல போடும்போது கவனிங்க நீங்களே சொல்லலாம் இங்க ஜிங்க் வந்து மெட்டல் HCl ரெண்டுமே அது நான் மெட்டல் அப்ப இதெல்லாம் இது நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வரும் கேட்டா ஜிங்க் கூட எத்தனை சிஎல் இருக்கோ அத்தனை சிஎல் வந்துடணும் அப்ப சடன் Cl2 வந்துடும் H2 வெளியே போயிடும் இதுதான் டாபிக் சொல்லிருக்கா டிஸ்பேசிங் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஆசிட் ஆசிட்ல இருந்து ஹைட்ரஜன் டிஸ்பேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அடுத்தது மெக்னீஷியத்து கூட அதே மாதிரி போடுறேன் என்னது 2HCl மெக்னீஷியம் கூட போடும்போது இதேதான் MgCl2 ஃபார்ம் ஆகும் பிளஸ் H2 லாஸ் ஆயிடும் அதே மாதிரி அயன் கூட ஓகேவா அயன் கூட HCl போடலாம் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா FeCl2 ஃபார்ம் ஆகும் பிளஸ் என்னது வெளியே போயிடும் H2 வெளியே போயிடும் இதெல்லாம் என்னது மெட்டல்ஸ் ஆஃப் டிஸ்பிளேசிங் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஆசிட் அதாவது ஆசிட்ல இருந்து மெட்டல்ல கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம் கேட்டா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றேன் புரியுதா எஸ் இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அடிஷனா என்ன சார் சொன்னாக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஆக்டிவிட்டி இன் த ஆர்டர் ரெடியூசிங் ஆக்டிவ் ஆர்டர் வச்சோம்
கேட்பாங்க ரெடியூசிங் ஆக்டிவிட்டி ஆர்டர்னு கேட்டா ஆக்டிவிட்டி ஆர்டர்னு கேட்டா ஒண்ணு அந்த மெட்டலுடைய ஆர்டர் கேட்பாங்க. எதுன்னு கேட்டா ஜிங்க் கிரேட்டர் than காப்பர் கிரேட்டர் than சில்வர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முக்கியமானது. சரியா? ஜிங்க் காப்பர் சில்வர் சொல்லு. சரியா? இதான் ரெடியூசிங் ஆக்டிவிட்டி ஆர்டர். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓவருமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓவர். கிளியரா? எஸ் சார். யா. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷன்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ப்போம் ரியாக்ஷன் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஃபோர்த் ஒன்னு டிஸ்ப்ரொபோர்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? அல்லது இது பேரு ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்லிருப்போம் ஆல்ரெடி. கரெக்டா? நல்லா கவனிக்கணுங்க. புரியுதா? நல்லா கவனி. நான் சென்டென்ஸ் எழுதுறேன் இதுக்கு மட்டும். அப்பதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? The same compound can undergo both oxidation and reduction. Both oxidation and reduction. நல்ல கவனி. The same compound can undergo both oxidation and reduction. இதுக்கு என்ன மீனிங் புரியுதா? இது ஜஸ்ட் ரிடாக்ஸ்க்கான மீனிங் இது. புரியுதா? ஒரே காம்பவுண்ட்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் தான் அதுல ரிடாக்ஸ். அதே டிஸ்ப்ரொபனேஷன், ஏன்னா ரிடாக்ஸ் தான் ஒரு டைப் டிஸ்ப்ரொபனேஷன். அப்ப டிஸ்ப்ரொபனேஷன் மீனிங் என்ன நல்லா கவனிச்சுக்க பாருங்க. The oxidation state of the oxidation state of one and the same element is both increased or decreased. Both increased and decreased. நீங்களே மீனிங் சொல்லுங்க. இன்க்ரீஸ்னா மீனிங் என்ன? டிக்ரீஸ்னா மீனிங் என்ன? இன்க்ரீஸ்னா அதிகரிக்கிறது, டிக்ரீஸ்னா கம்மியா. நோ நான் அதாவது அதிகரித்து குறைத்து எல்லாருக்குமே தெரியும். அதிகரிச்சா நேம் என்ன? குறைஞ்சா நேம் என்ன? இன்க்ரீஸ்னா ஆக்சிடேஷன், Yeah. டிக்ரீஸ்னா டிக்ரீஸ்னா ரிடக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோ. எங்க சொல்லிருக்காங்க இந்த இது ரெண்டு எங்க இருக்கு சொல்றாங்க? சேம் எலமெண்ட். இதுதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோ. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மீனிங் என்ன? ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கலாம். அது ஒரே எலமெண்ட்ல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரே எலமெண்ட், சேம் எலமெண்ட்னா ஒரே எலமெண்ட்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கணும். ஒரு ரியாக்ஷன்ல ஒரே எலமெண்ட்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இருந்தா அது பேர் தான் டிஸ்ப்ரொபனேஷன் ரியாக்ஷன்ஸ். கிளியரா? நல்ல கவனி. நான் சொல்றதை நல்லா காதுல வாங்கிட்டு யாரோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ரெடாக்ஸ்னா மீனிங் என்னன்னா ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இருந்தா அது பேர் ரெடாக்ஸ். ஆனா டிஸ்ப்ரொபனேஷன் என்ன சொல்றேன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷனும் ஒரே எலமெண்ட் நடக்கணும். இது பேர் டிஸ்ப்ரொபனேஷன். இப்ப சொல்ல போல யாரோ நீங்க என்ன ரெடாக்ஸ்னா மீனிங் என்ன? டிஸ்ப்ரொபனேஷன் மீனிங் என்ன? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கணும் சார்.
ஒரு ரியாக்ஷன்ல அதே ஓகே குட். எஸ் அதே டிஸ்ப்ரொபனேஷன்னா ஒரே எலமெண்ட்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும். வெரி குட், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். புரியுதா? நல்லா கவனி. இப்ப நான் எக்ஸாம் சொல்ல போறேன், பாத்துக்கோ. கவனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P4 3OH minus 3H2. ஓகே, இது ரியாக்டன்ட். இது என்ன ப்ராடக்ட் கொடுக்குன்னு கேட்டா PH3 பிளஸ் 3H2 PO2 மைனஸ். இது ப்ராடக்ட். நல்லா கவனிக்கணும். இந்த P4க்கு எவ்வளவு சார் ஆக்சிஜன் பண்ணா 0. ஆம் கரெக்ட். புரியுதா? இந்த Pக்கு எவ்வளவு சார் ஆக்சிஜன் நம்பர் கேட்டா +3. ஆம் கரெக்ட். எஸ் ஆர் நோ? எஸ். +3 -3 -3 -3. இந்த பாஸ்பரஸ் எவ்வளவு ஆக்சிஜன் நம்ம கேட்டா கால்குலேட் பண்ணுங்க. இந்த இந்த மோல் விட்டுடு, நமக்கு H2 PO2 மைனஸ் வச்சுக்கோ. எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? இந்த பாஸ்பரஸ் X வச்சுலாமா? பாஸ்பரஸ் X H2 டைம் இருக்கு, ஒரு H +1 பிளஸ் O2 டைம் இருக்கு, ஒரு O -2 ஈக்குவல் டு -1. என்ன சார்ஜ் இருக்கு இல்லையா? ஃபினிஷ் பண்ணா +2 -4 ஈக்குவல் டு -1. அப்போ X -2 ஈக்குவல் டு -1. X ஈக்குவல் டு -1 +2. ஆமாண்ணே? அப்ப என்னமா ஆன்சர்? +1. ஐம் கரெக்ட். +1. தெரியுதா? புரியுதா? யா, இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சொல்லுங்க, நல்ல கவனி. இங்க இந்த பாஸ்பரஸ்ல இருந்து இந்த பாஸ்பரஸ் போனா என்ன சொல்லலாம்? அதே முதல்ல சொல்லிடுங்க. 0 இருந்து -3னா அது குறையுதா அதிகரிக்குதா ஆக்சிஜன் நம்பர்? குறையுது சார். குறையுது சார். அப்ப குறையுதுன்னா அது பேர் அது Reduction. ரிடக்ஷன். அதே நல்ல கவனி, அதே பாஸ்பரஸ் இருந்து இந்த பாஸ்பரஸ் வரீங்க, 0 வந்து +1 குறையுதா அதிகரிக்குதா? அதே அதிகரிக்குது. அப்ப என்ன இது? ஆக்சிடேஷன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனும் ஒரே எலிமெண்ட் நடந்திருக்கா இல்ல வெவ்வேறு எலிமெண்ட் நடந்திருக்கா? ஒரே எலமெண்ட். யா, இததான் நம்ம என்ன சொல்றோம்? டிஸ்ப்ரொபனேஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. நான் உனக்கு எக்ஸாம் சொல்றேன், நீ எழுதிக்கோ. புரியுதா? அதை நீ செக் பண்ணி பார்க்கணும். புரியுதா? ஒன்றுக்கு கூட எக்ஸ்ட் பண்ண நீ செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க, S8 பிளஸ் 12 OH மைனஸ் gives 4S2 minus plus 2S2 O3 2 minus. செக் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது Cl2 plus 2OH minus gives ClO minus plus Cl minus. Next 3Cl2 plus ஒரு ஸ்பேஸ் வெயிட் மாதிரி 3KOH gives 5KCl plus KClO3 plus 3H2. Next example 2H2O2 plus gives 2H2O plus O2. ஓகேவா? எழுதிக்குமா? எழுதிக்க, வேகமா எழுது. ஸ்பீடா எழுதணும். முடிச்சிருப்பா? எஸ், இதை முடிங்க.
உனக்கு தெரியும் எதில் வந்து நடக்குன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்லணும், நாளைக்கு கிளாஸ் சொல்லணும் எதில் நடந்திருக்கு சொல்லிட்டு. புரியுதா? எதில் ஆக்சிஜன் இருக்கு, எந்த எலமெண்ட் ரிடக்ஷன் இருக்கு, அப்போ சேம் எலமெண்ட் இருந்தா அது டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் சொல்லணும். சரியா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது 5th டைப் காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். 5th டைப் என்னம்மா? காம்படிட்டிவ் electron transfer reactions. ஓகேவா? வெரி சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலே வெரி சிம்பிள். இது என்ன சார் கேட்டாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களேன். இங்க ஜிங்க் இருக்கு, இங்க காப்பர் 2+ இருக்கு. ரியாக்ட் பண்ணும்போது ஜிங்க் 2+ மாறுது, பிளஸ் காப்பரா மாறுது. இப்ப நம்ம ஆக்சிஜன் நம்ம சொல்லலாம் பாருங்க. ஜிங்க் 0, காப்பருக்கு எவ்வளோ +2. அது சார்ஜ் தான் ஆக்சிஜன் நம்பர். இந்த ஜிங்க் வந்து +2, இங்க காப்பருக்கு வந்து 0. அப்ப இந்த ஜிங்க்ல இருந்து இந்த ஜிங்க் போகும்போது என்ன சொல்லலாம்? காப்பர்ல இருந்து இந்த காப்பர் போகும்போது என்ன சொல்லலாம்? ஜிங்க்ல இருந்து ஜிங்க் 2+ போகும்போது நல்ல கவனி. சோ ஆக்சிஜன் நம்பர் என்ன ஆகுதுங்க? இன்க்ரீஸ் ஆக்சிடேஷன். அதே Cu2+ Cu போகும்போது என்ன பண்ணுது? ரிடக்ஷன் குறையுது. டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ரிடக்ஷன். எஸ். இப்போ எனக்கு சொல்லுங்க, நல்ல கவனி. எங்க ஆக்சிடேஷன் ஆகுதுல ஜிங்க்ல இருந்து ஜிங்க் 2+ எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் கேட்டா 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். கரெக்ட்? அதே மாதிரி ரிடக்ஷன்ல பாருங்க, Cu2+ Cu மாறதுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் கேட்டா இங்கேயும் 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். கரெக்ட்? அப்போ நல்ல கவனி. காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னா ஈக்குவலா ரிடக்ஷன் எலக்ட்ரானோ ஆக்சிஜன் எலக்ட்ரானோ சேமா இருக்கணும். ஐ மீன் ரிடக்ஷனா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிஜன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரானோ கெயின் ஆஃப் எலக்ட்ரானோ சேமா இருந்துச்சுன்னா அது பேர் தான் காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். ஓகேவா? கிளியரா? Yes, sir. யா. இது ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகேம்மா. தேங்க்யூ டு ஆல். ஸோ டுடே இவ்வளோ ரிமைனிங் வந்து நம்ம டுமாரோ பார்ப்போம். இது ஏதாவது டவுட் கேளுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு ஆல்.